இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கோதுமை முட்டை வச்சு கொத்து பரோட்டா. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இது கோதுமையில செஞ்சதால சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பரோட்டா, 3 முட்டை, கொஞ்சம் சால்னா, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த பரோட்டா எப்படி செய்யறதுன்னு நான் மேல லிங்க்ல கொடுத்துருக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. இந்த பரோட்டாவை நம்ம பிச்சு போட்டுடலாம். நம்ம இந்த பரோட்டாவெல்லாம் பிச்சு போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் கடாயில. இப்போ நம்ம ஆனியன் போட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது கொஞ்சம் வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுலேயே பச்சை மிளகாய், தக்காளி போட்டுருங்க. இப்போ நம்ம பிரிச்சு வச்சிருக்கிற இந்த கோதுமை பரோட்டாவை இதுல போட்டுருங்க. இதுல நம்ம இந்த முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். மூணு முட்டையும் நம்ம ஊத்திடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுல சால்னா நம்ம கொஞ்சம் ஊத்திக்கலாம். இந்த சால்னா எப்படி செய்யறதுன்னு மேல லிங்க்ல கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கலாம். நம்ம இதை இந்த ஹோட்டல்ல குத்துவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நம்ம டம்ளர் வச்சு நம்ம இதை குத்துனா ரொம்ப பொடி பொடியா ஆயிரும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும்.
இப்போ இதுக்கு நம்ம தேவையான பெப்பர் பொடி நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே எல்லாத்துலேயும் சால்ட் இருக்கிறதால நம்ம கொஞ்சமாக சால்ட்டு இப்போ போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் மல்லித்தழை நம்ம போட்டுடலாம். இதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு இருக்கு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இது கோதுமையில செஞ்சதால சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.